வீட்டில் வீட்டில் வந்து பூஜை அறையிலையோ இல்லை வீட்டு வாசல்லையோ 2 கடுகு எண்ணெய் தீபம், ஒரு அகல் விளக்கில் 2 கடுகு எண்ணெய் தீபம். அது என்னன்னா அரச மரம் இல்லாட்டி ஆலமரத்தோட இலையில அந்த விளக்கு ஏற்றி கடுகு எண்ணெயில் பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றி வந்தாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும். அப்போ மேசம் அப்படின்னாவே திருச்செந்தூர் முருகன். ஓகே, அப்போ இந்த திருச்செந்தூர் முருகனையும் பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகனையும் வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க பார்த்துட்டு வரணும். அப்போ இவங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு திதிக்குன்னு ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்கள் அல்லாமல் முருகனை வழிபடுவது இவங்களுக்கு சிறந்த ஒரு பலன், இவங்களுக்கு வீட்டுக்கும் இவங்களுடைய சந்ததிக்கும் இது எல்லாமே கொடுத்துரும். இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் பொருட்கள் திருட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. புதன் வந்து மறையும் ஆனால் நிறைந்த பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே இந்த சனி பகவான் எங்கே மறைஞ்சிருக்காரு அப்படின்னா மீனத்தில். நீரில் ஏதாவது போட்டால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஓகே, அதனால தான் சில பொருட்கள், அது என்ன மாதிரி பொருட்கள்னா ரிங்கு, வளையம், செயின், நம்மளுக்கு வளைஞ்சு இருக்கக்கூடிய பொருட்கள். ஏன்னா அவர் வளையம், பொன்னவன்கிறவர் வளையம். அப்போ அந்த வளையத்துக்கு உண்டான ஏதாவது தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.